அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம் பிரபு. பொதுவாக கிரக பயிற்சி காலகட்டத்தில் பயப்படக்கூடிய கிரகம் அப்படின்னா 9 நவகிரகங்கள் இருக்குதுங்க. அதில் முக்கியமாக சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு பயத்தை உண்டு பண்ணுமானா உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா 7.5 சனியாக நடக்கு, கெண்டச்சனியாக நடக்கு, அஷ்டமச்சனியாக நடக்கு, பஞ்சமச்சனியாக நடக்கு, இப்படி பலவிதமான சனிகள் நடக்கும். அப்படி பயப்படுத்தக்கூடிய கிரகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லைங்க. இந்த சனி பகவான்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 9 நவகிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா குரு தாங்க பெரிய கிரகம். குருவுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் தான் பெரிய கிரகங்க. அப்ப அந்த சூரியனுடைய குடும்பத்துல சூரியனை சுற்றி வர்றதுக்கு 29 ஆண்டு காலங்கிறது இந்த சனி பகவான் எடுத்துக்குங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் ஒரு 60 வருட காலகட்டங்கள் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 30 வருட காலங்கள் இந்த சனியோடைய ஆளுமையிலையும் சனியோடைய கண்ட்ரோல்ல தான் அந்த மனிதர் இருப்பார். அப்ப இருக்கும்போது அவருக்கு அந்த 30 வருட காலங்கள் சனி சிரமத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்கு. அப்ப அந்த சனி வந்தோடனே என்னதாங்க பண்ணு இது எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதைங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் ரெகுலரா ஒரு ஆற்றங்கரையில போய் குளிச்சுக்கிட்டு ரொட்டீனான அவருடைய வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த ஆற்றங்கரையில போய் குளிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் மீண்டு வரும்போது அவர் கண்ணுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு உருவங்கிறது தென்பட்டு இருக்குது. அந்த உருவத்துக்கு கீழே ஒரு 8 குடம் இருந்திருக்குது. அது எல்லாமே தங்க குடம். அந்த தங்க குடம் எல்லாமே அதில் ஃபுல்லா தங்கங்கிறது இருந்திருக்குது. அப்ப அந்த உருவம் இவர்கிட்ட பேசி இருக்குது. என்னன்னு சொல்லி இருக்குது, இந்த 8 குடம் உனக்கு தான். ஆனா இந்த 8வது குடம் இருக்குது அல்லவா, இந்த 8வது குடத்துல பாதி அளவு மட்டும்தான் தங்கம் இருக்கு. மீதி தங்கத்தை நீ இது போட்டு நிரப்பணும். நிரப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த 8 குடத்துல இருக்கக்கூடிய தங்கத்தை நீ எடுத்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உருவம் சொல்லிருச்சு. இதுக்கு சம்மதமானு கேட்டிருக்குது. இவரு இருந்துகிட்டு எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு அந்த 8 குடத்தை எடுத்துக்கிட்டு இவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு இவருகிட்ட இருக்கக்கூடிய தங்க நகையெல்லாம் எடுத்து அந்த குடத்துல போடுறாரு. இந்த 8வது குடத்துல போடுறாரு. அப்பவும் நிரம்பல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய தோட்டம் துறவு வித்து அதுலயே தங்கமாக வாங்கி போடுறாரு. அப்பவும் நிரம்பல. இவருக்கு தெரிஞ்சவங்கிட்ட பக்கத்துல எல்லாம் கடனாக வாங்கி அதுக்கு தங்கமாக வாங்கி போடுறாரு. அப்பவும் நிரம்பல. இவர் தான் ராஜா கிட்ட வேலை செய்யறாரு அல்லவா, ராஜா கிட்ட போய் எனக்கு சம்பளம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ராஜாவும் கொடுக்குறாரு. அதுக்கு தங்க காசாக வாங்கி போடுறாரு. அப்பவும் நிரம்பல. இவர் பாத்தீங்கன்னா இது என்னடா நிரம்பவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட உச்சத்துக்கே போயிடுறாரு. இது இந்த கவலையோடவே ஒரு நாள் ராஜா கிட்ட வேலைக்கு அரண்மனைக்கு போயிருக்கும் போது ராஜா இவரை பார்த்துட்டு ஏப்ப இந்த அளவுக்கு நீ கவலையா இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கூப்பிட்டு கேட்கும் போது இவர் இந்த நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சொன்ன உடனே ராஜா இருந்துகிட்டு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதே மாதிரி சம்பவங்கிறது நடந்திருக்குது. எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அதே மாதிரி உருவம் தோன்றுச்சு. அதே மாதிரி 8 குடங்கிறது பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன். அந்த 8வது குடத்தை நிரப்ப முடியுமா, அது எப்படி நிரப்பணும், என்னெல்லாம் பண்ணுனா நிரப்ப முடியும், எல்லா விதமான விளக்கத்தையும் அந்த உருவத்துக்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது உனக்கு பேராசைங்கிறது இல்லை, ஆசை இல்லை, பேராசை இல்லை, அதனால இந்த 8 குடம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உருவங்கிறது மறந்துருச்சு அப்படின்னு அந்த ராஜாங்கிறது இவர்கிட்ட சொன்னாரு. இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப 7.5 சனி 7.5 சனியாக வந்தாலும் சரி, சனி திசையாக வந்தாலும் சரி, அது கண்டச்சனியோ மாரகச்சனி எந்த சனி வந்தாலும் சரிங்க, இந்த சனி வந்த உடனே ஃபர்ஸ்ட் எதை தூண்டிவிடும் அப்படின்னா அவங்களுடைய ஆசையை தூண்டிவிடும். அந்த ஆசைங்கிறது பேராசையாக மாறும். பேராசையாக மாறி அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டுட்டு போகும். தீராத பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அப்போ உங்களுக்கு 7.5 சனி வருதா, அஷ்டமச்சனி வருதா, கண்டச்சனி வருதா, அப்போ நீங்க ஒரு கண்ட்ரோலிங்கிறது இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசையை உங்களுடைய எண்ணங்களை அதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனி வந்தாலும் ஒன்றும் பண்ணாது, அஷ்டமச்சனி வந்தாலும் ஒன்றும் பண்ணாது, கெண்டச்சனி வந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க. இது ஆசையை நம்ம கண்ட்ரோலுங்கிறது பண்ணணும். அப்படி பண்ணால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு போயிருங்க. இது எல்லாத்துக்கும் இந்த சனி வரும்போது ஒரே மாதிரி தான் பாதிக்குமானா பாதிக்காதுங்க. இப்ப பொருளாதார ரீதியா
ஒருத்தர் கம்மி பொருளாதாரம் இல்லாத அளவுக்கு இருக்கிறாருன்னா அவருக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் வந்து வரும். அதுவே பொருளாதார ரீதியா கோடிக்கணக்குல சொத்து வச்சு கோடிக்கணக்குல எல்லாமே வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு எந்த வேற வகையில ஆசைகள் வந்து வரும். அப்ப ஆசையினால் அவருக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணுமானா உண்டு பண்ணும். அது வந்து அவங்கவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரிங்கிறது வந்து வரும். ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு எது சார்ந்த ஆசைகள் வரும்னு உங்களுக்கே வந்து தெரியும். அதுவே வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எது சார்ந்த எண்ணங்கள் ஆசைகள் வரும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே வந்து தெரியும். இப்படி வந்து ஒரு ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்களை சிந்தனைகளை அது தூண்டி விட்டு அது பிரச்சனைகளை உண்டு பண்ணுமானா உறுதியாக வந்து உண்டு பண்ணும். அதனால உங்களுக்கு ஏழரை சனி வந்துருச்சா, அஷ்டமச்சனி வந்துருச்சா, எந்த சனி வந்தாலும் சரி உங்களோட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருநிலைப்படுத்தி நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஏழரை சனி வந்தாலும் அஷ்டமச்சனி வந்தாலும் சனி திசையாக வந்தாலும் உங்களை வந்து ஒன்றும் பண்ணாதுங்க. உங்களுடைய ஆசையை உங்களுடைய சிந்தனைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஒருநிலையப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் மாறக்கூடிய காலகட்டத்திலையும் சரி சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்திலையும் சரி உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயம் பிரபு. அனைவருக்கும் வணக்கங்க.